ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்தே மாதர பாடலை எப்பொழுது எழுதினார்? 1875 நவம்பர் 7 ஆனந்தமடம் என்ற நாவலில் எழுதியிருக்காரு. வந்தே மாதர பாடலின் 150வது ஆண்டு நிறைவிழா ஒட்டி சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலை 1896 காங்கிரஸ் மாநாட்டில் முதல்ல பாடியிருக்காரு. 1950 ஜனவரி 24 தேசிய பாடலாக வந்தே மாதர பாடல் அறிவிக்கப்பட்டது. சுப்பிரமணிய பாரதியார் இப்பாடலை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணிய பாரதியார். லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸில் வந்தே மாதரம் பாடலை வீர சவாக்கர் பாடினார். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன்ல இருக்க இந்தியா ஹவுஸ்ல யார் பாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீர சவாக்கர் பாடினாங்க. பிபின் சந்திரபால் மற்றும் மகரிஷி அரவிந்தர் ஆகியோர் வந்தே மாதரம் பெயரில் நாளிதழ் தொடங்கினாங்க. வந்தே மாதரம் பெயரில் நாளிதழ் தொடங்கியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிபின் சந்திரபால் மற்றும் மகரிஷி அரவிந்தர். அடுத்து பார்த்தோம்னா 1905 வந்தே மாதரத்தை தேசிய பாடலாக மகாத்மா காந்தி ஏற்றுக்கொண்டார். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1905 யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய பாடலாக ஏற்றுக்கொண்டார். வந்தே மாதர பாடல் குறித்து இந்திய ஒப்பீனியன் என்ற வார இதழில் வெளியிட்டிருப்பாரு. அடுத்து பார்த்தோம்னா 1907 வஉசி கப்பலில் வந்தே மாதரம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டது. தமிழகத்தில் வஉசி கப்பலில் 1907 வந்தே மாதரம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டது. 1937 அக்டோபர் 15ஆம் தேதி வந்தே மாதரத்துக்கு எதிரான முழக்கத்தை லக்னோவில் இருந்து முகமது அலி ஜின்னா எழுப்பினார். 1937 அக்டோபர் 15ஆம் தேதி வந்தே மாதரத்துக்கு எதிரான முழக்கத்தை லக்னோவில் இருந்து முகமது அலி ஜின்னா எழுப்பினார். இந்த முழக்கத்துக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க. அதில் இவங்களோட மதத்துக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சில ஸ்டான்ஸாவை மட்டும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா பாடலும் அதே மாதிரி இருக்கும். அதனால தான் வந்தே மாதர பாடல் 150வது ஆண்டு நிறைவு விழா இப்போது கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்ய எந்த இணையதளம் 2025 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது? உமித் என்ற இணையதளம் தான் தொடங்கப்பட்டது. வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்னா என்னன்னா முஸ்லிம்களோட மத நல்லிணக்கத்துக்காக வழங்கப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை தான் வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நன்கொடைகளாக வழங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இயக்கத்துக்காக நன்கொடைகளாக வழங்குற சொத்துக்கள், அதாவது அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வக்ஃபு சொத்துக்கள் என்று அழைக்கிறாங்க. அதை பதிவு செய்யறதுக்கு எந்த இணையதளம் 2025 ஜூன்ல வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா உமித் என்ற இணையதளம். ஃபர்ஸ்ட் வக்ஃபு சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1954. அதுல சில புதிய அம்சங்களை இணைத்து 1995 வெளியிட்டாங்க. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தற்போது ஏப்ரல் 2025 வெளியிடப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா சையது முஸ்டாக் அலி தொடர் போட்டி அறிமுக போட்டி 114வது ரன் விலாசி சாதனை படைத்தவர் யார்? அமித் ஃபாசி என்றவரோட அறிமுக போட்டி எதுன்னு பார்த்தோம்னா சையது முஸ்டாக் அலி தொடர் போட்டி தான் அவருடைய அறிமுக போட்டி. அந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைதராபாத் ஜிம்கானா மைதானத்தில் நடைபெற்றது. இவர் 114 ரன் விலாசி சாதனை படைச்சிருக்கார். ஒரு அறிமுக போட்டியிலே 114 ரன் விலாசி சாதனை படைச்சிருக்காரு. ஆல்ரெடி பாகிஸ்தானினுடைய ஃபிலால் ஆசிஃபின் சாதனையை அமித் ஃபாசி சமன் செய்துள்ளார். அவரும் 114 ரன்கள் தான் பெற்றிருக்காரு. அந்த சாதனை, அதாவது அவருடைய உலக சாதனையை அமித் ஃபாசி சமன் செய்திருக்காரு. இந்திய வீரர்களில் அறிமுக போட்டியில் சதம் விளாசிய 3வது வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அடுத்து பார்த்தோம்னா சணல் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் மேற்கு வங்காளம் சணல் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்கு. 58% பங்களிப்புடன் வங்காளதேசம் முதல் இடத்துல இருக்கு. உலகில் 58% பங்களிப்புடன் வங்காளதேசம் முதல் இடத்துல இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தமிழக பகுதிகளில் உள்ள கடலுக்குள் காற்றாலை அமைத்து மின் உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு எந்த நாட்டுடன் தமிழகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டுடன் தான் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. உலகில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியிலும் காற்றாலை மின்சார நிறுவு திறனிலும் இந்தியா 4வது இடத்தை பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஐநா சபையின் 2030 நிலையான வளர்ச்சி திட்டத்தினுடைய இலக்கு 10 யாது அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கு 10 2030 நிலையான வளர்ச்சி திட்டத்தினுடைய இலக்கு 10 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடுகளுக்கு உள்ளேயும் நாடுகளுக்கு இடையேயும் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்றது தான் இலக்கு 10. இந்த 2030 நிலையான வளர்ச்சி திட்டம் 2015 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா 151 நாடுகளின் கடந்த 30 ஆண்டு கால வருமான ஏற்றத்தாழ்வு தரவுகளை எந்த ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர்? பின்லாந்தின் ஆல்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. உலக மக்கள் தொகையில் 1/3 மட்டுமே வருமான ஏற்றத்தாழ்வு குறைவாக உள்ள இடத்தில் வாழ்கின்றனர். உலக மக்கள் தொகையில்
மூன்றில் ஒரு பங்கினர் மட்டுமே வருமான ஏற்றத்தாழ்வு ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து வாழ்கிறாங்க. ரிமைனிங் இருக்க 25% சுமார் வந்து 25% வந்து 1990க்கு பிறகு வருமானம் ஏற்றத்தாழ்வு ஆகிய இரண்டும் மிக கடுமையாக அதிகரித்துள்ள பகுதிகளில் வாழ்ந்து வருகிறாங்க. வருமான ஏற்றத்தாழ்வு குறைவாக இருக்க பகுதிகளில் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோம்னா உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கினர். அதே மாதிரி வருமானம் ஏற்றத்தாழ்வு ஆகிய இரண்டும் மிக கடுமையாக அதிகரித்துள்ள பகுதிகளில் யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25% மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வட இந்தியாவில் வருமான ஏற்றத்தாழ்வு மாற்றமின்றி அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்கு. தென் மாநிலங்கள் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளன. அதாவது தென் மாநிலங்களில் வந்து விரைவான முன்னேற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு. சுகாதாரம், கல்வி அது எல்லாத்துலேயும் வந்து நம்ம முதலீடுகள் வந்து அதிகமாக பண்ணுறதுனால தென் மாநிலங்கள் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அதிக முன்னேற்றத்தை வந்து வருமானத்தில் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் ஆட்டத்தின் போது பந்து வீச்சில் தாமதம் செய்ததாக எந்த அணியினருக்கு ஆட்ட ஊதியத்தில் 10% ஐசிசி அபராதம் விதித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணிக்கு தான். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் ஆட்டத்தின் போது பந்து வீச்சில் தாமதம் செய்ததாக எந்த அணியினருக்கு ஆட்ட ஊதியத்தில் 10% ஐசிசி அபராதம் விதித்துள்ளது இந்திய அணிக்கு. அடுத்து பார்த்தோம்னா கத்தாரில் நடைபெற்ற INSF உலக கோப்பை ஃபைனல்ஸ் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா பெற்ற பதக்கங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா 2 தங்க பதக்கம், 3 வெள்ளி பதக்கம், 1 வெண்கல பதக்கங்களுடன் 6 பதக்கங்களுடன் 2வது இடம் பெற்றிருக்காங்க. இந்த போட்டியினுடைய வரலாற்றில் இதுவே இந்தியாவினுடைய அதிகபட்ச பதக்கமாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.